ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2024ஆம் ஆண்டிலே உங்களை யாவரையும் கிறிஸ்துவின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 12 மாதங்களாக நம்மை கண்மணி போல காத்து நடத்தி வந்த தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த ஆரம்ப நேரத்தில் கூட நம் மத்தியில் இருக்கிற எம்லி மனோரஞ்சன் அவர்கள் இந்த ஜெபத்தை ஆரம்பித்து இதை துவங்கி வைப்பார்கள். இந்த நாளை கூட கடவுள் நம்மளுக்கு கூட்டி கொடுத்ததற்காக நம்ம நன்றியோடு கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியும் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே கூட கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி துதிக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, வர தடைப்பட்டவர்களை கூடிய சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்த்துடலாம் கர்த்தாவே. பேசுகிற மகளை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே, எதை குறித்து பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற ஞானத்தை கூட நீர் அந்த மகளை கொடுத்துடலாம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பேசும்படியாய் நீர் அந்த மகளோடு கூட பேசுங்க கர்த்தாவே. ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே வந்து அசை வாடும்படியாய் அழைக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீங்கள் வாங்க கர்த்தாவே, நீங்கள் வாங்க ஏசப்பா. இந்த வருட கடைசியிலே வந்து இருக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் மண்ணின் கீழ் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் பாவிகளும் ஒன்றுக்கும் உதவாதவர்களுமாகி நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த இடத்திற்கு வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் நினைத்து கர்த்தாவே, தங்களுடைய உலக காரியங்களை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே, கொஞ்ச நேரத்தில் உம்முடைய வசனத்தை மாத்திரம் கேட்டு அதன்படியாய் நடக்கவும் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே செய்த எல்லா குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று ஆண்டவரா உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நாளை நீர் கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. எல்லா கிறிஸ்தவ மக்களோடு நீர் இருந்தருளும் கர்த்தாவே. யார் யார் என்னென்ன வேண்டுதலோடு ஆண்டவரே எதிர்பார்ப்புகளோடு அந்த பிறப்பின் நாளை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கர்த்தாவே, அதன்படியாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் நடத்தி கொடுக்கும்படியாய் கூட இந்த காலை வேளையிலே நாங்கள் உண்மை கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இதோ மகளையும் மருமகளையும் கூட உடைய கரத்தில் கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நாதா. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்தீரே சப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. மருமகளும் மகனும் சேர்ந்து உடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், உடைய வேதத்தை சுமக்க வேண்டும், அநேகருக்கு உம்மை பற்றி சொல்ல வேண்டும், சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று அநேக ஆண்டுகள் உம்மிடத்திலே நான் ஜெபித்தேன் கர்த்தாவே. அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து இப்படியாய் ஒரு சிறிய ரூமை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து கர்த்தாவே, இதிலே வந்து கலந்து கொள்ளும்படியாய் பிள்ளைகளை நீர் ஆதாயப்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. இன்னுமாய் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேருங்க கர்த்தாவே. அறுப்போம் மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்ன வண்ணமாக கர்த்தாவே, இந்த காலத்திலே அப்படியா இந்த கொடூரமான காலங்களிலே மக்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி கர்த்தாவே, கிறிஸ்தவர்களாகவே இருக்கும்படியாய் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் உம்மை வெளிப்படுத்தி காட்டும்படியாய் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே உமக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாய் வாழும்படியாய் கூட நீர் காத்துக்கொள்ளு கர்த்தாவே. துவக்கம் முதல் முடிவு பரியந்த நிறைகளோடு கூட இருந்த கர்த்தாவே, ஆவியினாலே நிரப்புங்க, அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஏசப்பா. நீங்க கடந்து வாங்க ராஜா, நீங்க ஒரு விசை கடந்து வாங்க ஏசப்பா, கடந்து வாங்க கர்த்தாவே. ஒவ்வொரு ஆவிக்குள்ளாய் நிரப்புங்க, அபிஷேகத்துக்குள்ளாய் நிரப்புங்க, அந்நிய பாஷைகளை கொடுங்க, எங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்களை கொடுங்க ஏசப்பா, எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிற மறைவுகளை வெளிப்படுத்தி காட்டுங்க ஏசப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் கர்த்தாவே. மாம்சம் பலவீனம் உள்ளது கர்த்தாவே, ஆவியோ உற்சாகம் உள்ளது கர்த்தாவே. உடைய ஆவியினாலே எங்களை உற்சாகப்படுத்துங்க கர்த்தாவே. அப்போ இந்த ஊழியத்தை மேலும் மேலும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வாலாக்காமல் தலையாக்குங்க ஏசப்பா, கீழாக்காமல் மேலாக்குங்க ஏசப்பா, தாழ்த்தாமல் உயர்த்துங்க ஏசப்பா. ஒரு விசை ஆண்டவர இந்த ரீமுக்குள்ளாக கடந்து வாங்க ஏசப்பா, அசை வாட்டுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒருவராகிலும் வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகாதபடி கர்த்தாவே, இந்த வருட கடைசியிலே இந்த இடத்திலே வந்தது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரம், சமாதானமான நாள் என்று கருதி ஆண்டவரா, மக்கள் மகிழ்ச்சியோடு கடந்து போகும்படியாய் என் தேவன் தாமே இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லாயே எல்லாயே நான் உம்மை துதிப்பேன், எல்லாயே எல்லாயே நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லாயே 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 நான் உம்மை துதிப்பேன், எல்லாயே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வேட பெற்ற போது, வேண்டுவதெல்லாம் நீர் எனக்கு தந்தே. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தே. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. எல்லாயே 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 நான் உம்மை துதிப்பேன், எல்லாயே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லாயே 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 நான் உம்மை துதிப்பேன், எல்லாயே 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 நான் உம்மை துதிப்பேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். வல்லமை உள்ள தேவன் எங்கள் தேவன், அல்லேலூயா. வாக்கு மாறா தேவன் எங்கள் தேவன். வல்லமை உள்ள தேவன் எங்கள் தேவன், அல்லேலூயா. வாக்கு மாறா தேவன் எங்கள் தேவன். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி, அல்லேலூயா. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. வல்லமை உள்ள தேவன் எங்கள் தேவன், அல்லேலூயா. வாக்கு மாறா தேவன் எங்கள் தேவன். அவர் வாக்கு தத்தம் செய்த கர்த்தராம், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராம். அவர் வாக்கு தத்தம் செய்த கர்த்தராம், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராம். அவர் நித்திய பிதா, அவர் நீதியின் தேவன், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் நித்திய பிதா, அவர் நீதியின் தேவன், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி, அல்லேலூயா. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. வல்லமை உள்ள தேவன் எங்கள் தேவன், அல்லேலூயா. வாக்கு மாறா தேவன் எங்கள் தேவன். அவர் அனைவருக்கும் போதுமானவர், அவர் அனைவருக்கும் அன்பு தந்தையார். அவர் அரவணைக்கும் போதுமானவர், அவர் அனைவருக்கும் அன்பு தந்தையார். அவர் ஜீவனுள்ளவராம், அவர் வானில் உள்ளவராம், அவர் வருகை மிக சமீபம். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி, அல்லேலூயா. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. வல்லமை உள்ள தேவன் எங்கள் தேவன், அல்லேலூயா. வாக்கு மாறா தேவன் எங்கள் தேவன். அவர் குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார், அவர் சப்பானியை நடக்க செய்தார். அவர் குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார், அவர் சப்பானியை நடக்க செய்தார். அவர் பரம வைத்தியராம், அவர் பாசமுள்ளவராம், அவர் அன்பு என்றும் மாறாதது. ஆமென். அவர் பரம வைத்தியராம், அவர் பாசமுள்ளவராம், அவர் அன்பு என்றும் மாறாதது. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி, அல்லேலூயா. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. வல்லமை உள்ள தேவன் எங்கள் தேவன், அல்லேலூயா. வாக்கு மாறா தேவன் எங்கள் தேவன். வல்லமை உள்ள தேவன் எங்கள் தேவன், அல்லேலூயா. வாக்கு மாறா தேவன் எங்கள் தேவன். அல்லேலூயா. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறைந்திடாதவர்,
சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர். சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகளே என்று முன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கின்றார். உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கின்றார். உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லே. கடன்பட்ட போதும் அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கின்றார். உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு
ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடம் ஆரம்ப நாள் முதல் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை அதிசய விதமாய் அற்புத விதமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர செய்து கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து இம்மட்டும் பாதுகாத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி எல்லாருமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அமைதியாக இருக்க வேண்டாம். கடவுளை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களா நானும் எண்ணங்கள் யோசனைகள் எங்கும் திசை திரும்பாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாய் இருக்கிறோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட கடவுளுக்கு ஒரு நன்றியை செலுத்தி நம்ம ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இந்த பாட்டை எல்லாருமே உணர்ந்தவர்களாய் பாடலாம். நமக்கு பாட்டு தெரியும், ஆனால் நம்முடைய உள்ளான ஆழத்திலிருந்து தேவனுக்காக நம்ம உள்ளத்திலே ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்தி நம்ம பாட போகிறோம். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதா இருக்கிறது. நமக்குள்ளாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே கர்த்தர் ஒரு உயிர் மீட்சி அடைய செய்ய போகிறார். ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். வருகிற ஒரு புதிய ஆண்டிற்கு நம்மை இன்னுமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே தயவினாலே நம்ம இன்னும் அவரை பெருக பண்ண போகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நம்முடைய பாவங்கள் எவ்வளவோ அநேகமாய் இருந்த போதிலும் நம்ம எவ்வளவோ கடவுளுடைய பார்வையிலே குற்றங்கள் செய்த போதிலும் கர்த்தருடைய இரக்கத்தை நம் மீது பெருக பண்ணி இருக்கிறார். காரணம் சிலுவையிலே அவர் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அல்லவா. என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்பதை அந்த உரிமையோடு கூட கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்கள். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு நம் மீது பெருக பண்ணி இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். நம்முடைய சிறு வயது முதல் வாலிப வயது முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். மனிதர்களை ஏமாற்றி விடலாம், மனிதர்களுக்கு முன்பதாய் பக்தியாய் காட்டி விடலாம், ஆனா இயேசுவுக்கு முன்னாடி ஒரு மனிதனும் ஏமாற்ற முடியாது. தேவனுடைய கண்கள் எப்போது நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய இரக்கம் இல்லை நம் மீது. நம்ம வாழவே தகுதியற்றவர்கள், ஆனாலும் அவருடைய கிருபை எவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறார் அல்லவா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால்
மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். எல்லாமே சொல்ல, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை என்னன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை என்னன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தயவாவும் அகற்றிடும் வந்தேன். தய கேட்டி உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டி உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை என்னன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை என்னன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவின் வார்த்தையை கேட்டு காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவின் வார்த்தை கேட்டேன் வாழத்தேன். என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை என்னன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாதங்களை மீட்டும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல்
கடைசியாக எல்லாம் இணைந்து பெத்தலையில் பிறந்தவரை போட்டி தூக்கி மடமே அந்த பாடலை பாடி இந்த நாளிலே கூட இன்னும் நம்ம அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் தொடரலாம். அனைவரும் சேர்ந்து பாடலாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லவர், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, இங்கே பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கே பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கே மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கே மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கே ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழகு பிறந்தார், இங்கே ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழகு பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இந்தளவாய் அன்பு வைத்த என் பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த என் பெருமானே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நாம் ஜெப பகுதிக்காக கடந்து வந்திருக்கோம். இந்த 2024ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரை எத்தனை இந்த நம்முடைய இந்திய தேசமாகட்டும் உலக நாடுகளில் ஆகட்டும் எவ்வளோ உயிரிழப்புகள், எவ்வளோ சேதங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், நடந்த தேர்தல்கள், உயிரிழப்புகள், கொலை சம்பவங்கள், எத்தனையோ ஆலைகள் மூடப்பட்டது, சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் நடத்தப்படாமல் போயிட்டுது, எத்தனையோ டைவர்ஸ் கேஸு, எத்தனையோ பேர் தற்கொலை, கல்வியை படிக்க முடியாமல் எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க, எவ்வளவோ நடந்தது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த தேதி வரையும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார், எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து வந்தார். அப்படி தான் இன்றைக்கும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஆண்டு முழுவதுமாய் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நம்ம ஒன்று இணைந்து நம்ம நன்றியாக சொல்லணும். அதே நேரத்தில் அடுத்த இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது. அதுபோல் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். விடுபட்ட ஊழியங்களாகட்டும், இன்னும் எத்தனை பேர் சிறையில் இருக்கிறாங்க, சிறையிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, பொய் வழக்கு போடப்பட்டு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சிறையில் கூட எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லாத சம்பவங்களுக்கெல்லாம் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்றா நம்ம ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வருஷம் கூட நம்மளுக்கு போதாது. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிரச்சனைக்கு மேலே, இஷ்யூக்கு மேலே நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ கணக்கு பண்ணி என்ன பண்ணாலும் நம்மளால் முடியாது. இருந்தாலும் சில முக்கியமான குறிப்புகளை வச்சு நம்ம மையமாக நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை கூட நம்ம இணைந்து ஒருத்தரமாக செய்யலாம். ஆண்டு முழுதும் நம்ம
நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தார். அவர் செய்த நன்மைகள் அற்புதங்கள் அநேகம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பரிசுத்த கிருபை. ஹாஸ்பிட்டலில் பார்த்தாக்கா எவ்வளோ பேஷண்ட்டுக்கு வர வியாதிங்க பார்த்தாக்கா அந்த இதுலெல்லாம் நம்ம எதுவுமே இல்லை. அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு அதிகமாக நாம் நன்றி சொல்லணும். இப்போ விசேஷமாக நாம் ஜெப குறிப்புகள் சில வைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம அதிகமாக ஜெபிக்க போவது தேர்தலுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வர போகிறாங்க. இதனுடைய அடையாளம்னு பார்த்தாக்கா ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சண்டைகளும் பஞ்சங்களும் கொலை நோய்களும் வரும். இது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்கனாக்கா, ஆல்ரெடி எல்லாமே அந்தி கிறிஸ்துனுடைய அடையாளம் எல்லாமே வந்துடுச்சு. இந்த சிப்பு ஸ்கேன் பண்ணுறது, ஆதார் அட்டை எல்லாமே வந்துடுச்சு. இப்போ கடைசியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுனாக்கா, நாட்டுக்கு நாடு அதிகமாக பண பிரச்சனைகள் வருவதற்கான அடையாளம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வர போகிறார்கள். அதுக்காக இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் எப்படியோ அதன்படி வழி நடத்தினோம். இதற்காக நம் மத்தியில் இருக்கும் பிரதர் தவசீலன், பிரதர் ஸ்டேவான் பிரேயர் ஃபெலோஷிப் பிரேயர் அவர்கள் நமக்காக விசேஷமாக ஜெபித்து கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒருமனப்பட்டு நம்ம கேட்டுக்கொள்ளுகிற காரியத்திலே அவர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதை நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நமக்குள்ளா எப்படிப்பட்ட ஜெப பாரம் வரணும். எல்லாருமே கண்களை மூடி சொல்லப்பட்டபடியே இந்த உலகம் கடைசி சூழலுக்கு நேராய் நின்று கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கான ஆயத்தங்கள் அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்தது தான். அந்த இடத்திலே தேவாலயம் கட்டப்பட போகிறது. தேவாலயம் கட்டி முடித்த பிறகு நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கான ஆயத்தமாய் இருக்க போகிறது. எல்லாருமே கண்களை மூடி ஏதோ ஒரு கதை கேட்கறத போல அது எங்கேயோ எப்பயோ என்னவோ நடக்க போகுது அப்படின்ற அந்த மனநிலையை விட்டுட்டு நம்மை ஒரு விசியாய் கூட எல்லாருமே கண்களை மூடி, இயேசப்பா உம்முடைய கரத்தினங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் நிர்விசாரங்களை முதலாவது மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க இயேசுவே எங்களுக்கு தகுதி இருந்தோம். நாங்கள் ஜெபிக்காமல் அநேக சூழ்நிலையிலே அநேக காரணங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எனக்குள்ளாய் தனிப்பட்ட ஜெபங்கள் எங்கே? நான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் எவ்வளவு நேர திறப்பிலே நிற்கிறேன் தேசத்திற்காக. இயேசுவே என் இந்திய தேசத்தை ஒரு விசையாய் பாரும் சுவாமி. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒவ்வொரு காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு விசையாய் கூடு. இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் தேசத்தில் நடக்கிற காரியங்கள், என் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ ஒரு வேதனையாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த பாராளுமன்றத்தில் கூட நேற்றைய தினம் முந்தைய தினம் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வேதனையான காரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆவியானவரே, மக்களுடைய மனநிலையை, மக்களுக்கு நல்லதான திட்டங்களை கொண்டு வர வேண்டிய இந்த ஜனங்களுக்குள்ள இயேசுவே ஒரு விதமான காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஏதோ உலகத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டபடி அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உன் இருதயம் கடினப்படுகிறது என்றால், உன்னால் ஜெபிக்க முடியவில்லை என்றால், நீ ஏதோ ஒரு விஷயத்திலே நீ ஐக்கப்பட்டிருக்கிறாய். தேவனுக்கு உனக்கு ஒரு உறவு இல்லை.
அக்கரபதிரலா ஷதரலா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது இனி வருகிற நேரத்தில் நாம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும். யாருக்காக நான் ஏன் ஜெபமான இல்லை, நீ மற்றவர்களுக்காக திறப்பில நிற்கிற போது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவா, உன் சூழ்நிலைகளை மாற பண்ணுவா, உன் கடன் பிரச்சனையை மாற பண்ணுவா, உன் வியாதியை குணமாக்குவா. தேவ தூதர்கள் உலாவட்டும் in the name of Jesus. Right now in the name of Jesus. வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. Receive in the name of Jesus. Hallelujah, hallelujah. ஜபாவி ஊற்றுங்கப்பா, ஜபாவி ஊற்றுங்க ஆண்டவரே. வைராக்கியமா ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்தை பாரு ஆண்டவரே. இயேசுவே, இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. யோசித்து பார்க்கலாமா? இந்த நாட்களிலே நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த மக்கள் கிட்ட அந்த பாரம்பரியங்கள் ஒழிக்கப்பட முடியல. அறிவியல் வளர்ந்துருச்சுன்னு சொல்லி பேசுறோம், விஞ்ஞானம் பெருகிடுச்சுன்னு சொல்லி பேசுறோம். யோசித்து பாருங்கள், இந்த இந்திய தேசத்துல பாரம்பரியங்கள் மாறவில்லை, சடங்காச்சாரங்கள் மாறவில்லை, மனிதனை மனிதனாய் மதிப்பதில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் 2 நிமிஷத்துல நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கம்யூனிட்டி பார்க்கறது, இந்த கிறிஸ்தவங்கன்னு சொன்னாவே நான் வீடு கொடுக்க மாட்டேன், ஒரு மனிதனா பார்க்க முடியாத அளவுக்கு யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் அலைந்து திரிகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். இயேசுவே, இந்த இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் காணப்படுகிறது. ஆனால் ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. எல்லாருமே இயேசுவே, இதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? இயேசுப்பா, இந்த திட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய திருவிழா சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் இந்திய தேசத்தில் அநேக பிரிவினைகள் உண்டு ஆண்டவரே, அநேக ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இன்னும் என் தேசத்தில்தான் இயேசுவே அநேக சிறு குழந்தைகள் இரவில் ஆகாரம் இல்லாமல் இயேசுவே தூங்கி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. உணவு கிடைக்காத ஒரு பஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரே நாடு, ஒரே தேர்தல். இயேசுவே, ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் போக போகிறது, இந்த நாடு போக போகிறது ஆண்டவரே. அதற்குள்ளாய் எங்களை ரட்சித்தார்கள் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய 2ஆம் வருகையிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. சொல்லலாம், நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, என் தேசத்தில் எழுப்புதல் வரணும், என் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தலை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் மாற்றத்தை செய்ய வல்லவர் ஆண்டவரே. எல்லாருக்குள்ளே இயேசுவே மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, இதோ இயேசுவே ஆளுங்கட்சிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக காரியங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் அநேக திட்டங்களை தந்திரமாய் செய்து கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அபத்தமாக்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க இயேசுவே. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்க. பிரதமரை தொடுங்க ஆண்டவரே, குடியரசுத் தலைவரை தொடுங்க ஆண்டவரே, அங்க இருக்கிற எம்பிக்களை தொடுங்க ஆண்டவரே. ஓ இயேசு என்ற நாமத்தை அவர்கள் மீது பேசுகிற அந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ இயேசுவினுடைய வல்லமை அந்த நாடாளுமன்றத்தின் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாடாளுமன்றத்தில் ஆவியானவரே உம்முடைய ஆளுகை கடந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே.
உம்முடைய இரண்டாம் வருகைக்கு இயேசுவே ஆயத்தமாக உலகம் முழுவதும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசுவே எங்க தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே, எங்க பிசாசானவன் எழும்பாதபடி ஆண்டவரே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அந்த நற்செய்தி போய் சேரணும் ஆண்டவரே. ஆவியானவரே, முஸ்லிம் தேசங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த மக்களையும் கர்த்தர் நீ நேசிக்கிறீரே இயேசு, அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கப்படணும், தொடப்படணும் ஆண்டவரே. இந்தியாவை ஆசீர்வதிங்க, நேபாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வைராக்கியத்தை பாராட்டுகிற எல்லா தேசங்களிலும் இயேசுவினுடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரண்டாம் வருகைக்கு ஏற்று ஒரு தேசமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஜனங்களை ரட்சித்தார்கள் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. சகல துதி கன மகிமை அமரோருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இலங்கையில் நம்முடைய இந்தியர்கள் மீனவர்கள் ஃபேமிலி அவர்கள் கைது பண்ணி அங்கே வைத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய விடுதலைக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாம் விசேஷமாக ஜெபிக்க நம்முடைய வித்யா சிஸ்டர் அவர்கள் வருகிறார். ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற மகிமையான மகத்துவமான மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரான சிருஷ்டிகரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொன்ன தெய்வமே. அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் வல்லமையுள்ள நாமத்தினால அப்பா இலங்கையில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு கர்த்தாவே சகோதரிகளுக்காகவும் சகோதரனுக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அவர்கள் இந்தியாவுக்கு கடந்து வர ஆவியானவரை நீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா நீர் உதவிகர நீட்டுங்க ஆண்டவரே. அப்பா உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே அல்ல ஆண்டவரே. மரித்தவனையே உயிரோடு எழுப்பியிருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஜீவனுள்ள ஜீவாதிபதி அப்பா நீங்க. அப்பா கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று இந்தியாவுக்கு வர தயவு பண்ணுங்க ஏசப்பா. அப்பா இலங்கையில் உள்ளவர்கள் கர்த்தாவே, அப்பேற்பட்ட கர்த்தாவே குணங்கள் மாற கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அவர்களை ரட்சிக்கப்பட அப்பா உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள உம்முடைய அன்பை ருசி பார்க்க ஆவியானவர் நீர் கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, தயவு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆமேன் என்று பதில் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்து இந்தியாவுக்கு நிஜமாகவே உயிருள்ள தெய்வம் எங்களை விடுதலை செய்தார் என்று உமக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்படியாய் விடுதலை செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், அப்பா உம்மை உயர்த்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மழையினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்காகவும், அதனால் சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள், எத்தனையோ பேருக்கு உணவு கிடைக்காமல் பட்டினியாகவும் பசியாகவும் எத்தனை பேர் சர்டிஃபிகேட் எல்லாம் இழந்துட்டு இன்றைக்கி எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம மத்தியில் இருக்கும் மாஸ்டர் நிதிஷ் அவர்கள் ஜெபிக்க. நேற்று மிஞ்சு மாறா தப்பனே, இந்த நாளுக்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. நிறைய ஊர்களை வெள்ளம் பூந்திருக்கு ஏசப்பா. ஏசப்பா அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. பல குடும்பங்கள் அதுலேருந்து இதுவாகுது ஏசப்பா, அதுலேருந்து அழிஞ்சு போகுது ஏசப்பா. ஏசப்பா எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலையிலேருந்து அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் விழுந்ததுனால ஒரு குடும்பமே செத்து போயிட்டுருக்கு ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா அங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சித்து உங்களோட பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய குழந்தைங்கள் செத்து போடுது ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை ஏசப்பா. ஏசப்பா அவங்க வீடு அப்படியே வெள்ளத்திலே இருக்காங்க, அதுலேயே எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க ஏசப்பா. எல்லாத்தையும் அதில் எடுத்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நெச்சு மிஞ்சு மாறா தப்புனே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை அதிகமாக கேட்பார், சீக்கிரமாக பதில் கொடுப்பார். இப்போ இந்த ஆண்டு முழுதும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து எல்லா ஆசீர்வாதங்கள் கொடுத்து எல்லா சுகன் பலன் ஜீவனை கொடுத்து நம்மை இந்த மத்தியில் நிற்க வைத்து அவருக்கு சாட்சியாக நிற்க வைத்ததுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்முடைய சிஸ்டர் ஜீவிதா சிஸ்டர் அவர்களுக்கு வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை இந்த நேரத்தில் நம்மளை கூடியிருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்தலாம். இந்த நேரத்தில் வருவேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ வேலைகளால் கடந்து செல்லிருக்கலாம். ஆனால் இமைப்பொழுதில் நம்ம எல்லா காரியங்களிலும் நம்மளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்த்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். இந்த நாளில் கூட ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்கிற வசனத்தின் பிரகாரமாக இந்த 2024 கூட துவக்கத்தில் அநேக காரியங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அநேக ஒரு இழப்புகள் இருக்கும் நம்ம குடும்பங்களில். அப்புறம் பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள், கடன் பிரச்சனைகள், அப்புறம் அநேக திருமணமாகாத எத்தனையோ பேர் திருமணமாகாமல் இன்னும் கூட இருக்கிறாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேகர் சொந்த வீடு இல்லை, உடுத்த உடை இல்லை. அநேகருக்கு கர்த்தர் இந்த 2024 கூட திக்கற்றோர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் முடிவு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கலாம். இந்த நாளில் கூட தேவனுக்கு 2024 கர்த்தர் செய்த நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஒரு விஷயம் நமக்கு அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, காலத்தையும் நேரத்தையும் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, சமீபத்திற்கும் தூரத்திற்கும் நீ தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளில் கூட ராஜா ஸ்தோன் தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து ராஜா. ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே, தாய் மறந்தாலும் ஒரு விசை ஆண்டவரே நீர் எங்களை மறவாத தேவனாய் இருந்து தகப்பனே எங்களோடு கூட ஒவ்வொரு நிமிடம் ராஜா உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து எங்களோட வாழ்க்கையில நீர் நிறைவேற்றியிருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில கூட ராஜா சொன் தகப்பனே, ஆண்டவரே இத்தனை மாதங்கள் ராஜா எங்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் ராஜா ஆண்டவரே சொன் தகப்பனே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொரு காரியங்களிலும் ராஜா இந்த நாளில கூட ஆண்டவரே சொன் தகப்பனே இவற்றை எல்லாவற்றையும் கடந்து ராஜா இந்த நேரத்தில் கூட ராஜா நாங்கள் கம்பீரமாய் உம்மை பாட துதிக்க ராஜா இந்த நாளிலே கூட எங்களை நீர் ஆயத்தப்படுத்தினீரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. என் தேவனே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, எத்தனை கண்ணீர்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பயமுறுத்தல்கள். சத்ருவினால் இது நடந்துடுமோ, ஒன்றுமே இல்லாத காரியத்தை கூட சத்ரு பயமுறுத்தி இருப்பான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, எந்த பயமுறுத்தல் காரியத்தில் கூட எங்களோடு கூட இருந்து ராஜா பயத்தை எடுத்து போட்டு சமாதானக்காரராய் இருந்து எங்களுக்கு சமாதானத்தை நீர் கொண்டு வந்த நேரங்கள் அநேக நேரங்கள் ராஜா. ஆண்டவரே, ஒரு விஷயம் நாங்கள் எங்களோட கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே சொந்த தகப்பனே எங்களோட வாழ்க்கையில எங்களோட கண்ணீர்களுக்கு அர்த்தம் ஆண்டவரே மனுஷரால புரிந்து கொள்ள முடியாது தகப்பனே. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் ஒருவர் தகப்பனே. என் தேவனே, எங்களுடைய பயங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய சமாதான குலைச்சல்கள் எல்லாவற்றும் நீர் அறிந்து தகப்பனே இந்த நாளிலே எங்களை ஆண்டவரே ஒரு கேடும் வராமல் ராஜா நீர் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வருடத்திலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த 2025 ஆண்டில கூட நாங்கள் ஆண்டவரே அடியெடுத்து வைக்க போகிறோம் கர்த்தாவே. என் தேவனே, வருகிற ஆண்டிலே என் தேவனே குறைகளை எடுத்து போடுங்க. தீமையை நாங்கள் காணாத படிக்கு எங்களுடைய கால்களை பத்திரப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் கண்ட துக்கத்தின் நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழச் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. இந்த 2025 ஆண்டிலே என் தேவனே எங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்ப பிரச்சனையை நாங்கள் செய்து கொள்ளாமல் என் தேவனுடைய வருகைக்காக நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். தனி ஜெபத்திலும் உபவாசத்திலும் இன்னும் அநேக உம்முடைய காரியங்களிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் ஈடுபட கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் ஊழியங்களிலே வளர்ச்சி அடைந்து உமக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே, நீர் வெளிப்படுத்துங்க. என்றவரே சோதன் தகப்பனே, ஒவ்வொரு
பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில கூட நான் கடந்து வரும்போது, இந்த பிரேயருக்கு கடந்து வரும்போது, ஒரு வாலிபன், ஏழ்மையான குடும்ப வாலிபன், அவனுடைய தேவை, இன்னைக்கு குடிக்கு அடிமையாக இருக்கிற அந்த வாலிபன் அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்று அவன் தனியாக ஒதுங்குகிறத நான் இந்த காலை நேரத்திலே நான் கண்டேன். அந்த இடத்துல ஒரு என் கண்ணில் ஒரு கண்ணீர். எசப்பா, அவன் குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண்மகன் தகப்பனே, அவன் இப்படியான பழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டு அந்த தாய் வீட்டு வேலை செய்து அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார். தந்தை இல்லாத குடும்பம். ஒரு மனவேதனை அடைந்தேன் அந்த இடத்துல. இந்த நேரத்துல ஒரு விசை ராஜா, ஆண்டவரே, இந்த கஞ்சா பழக்கத்தில் இருக்கிறவங்க, மது போதையில இருக்கிறவங்க, போன் அடிக்ஷன், தேவனே நீர் மீட்டு கொள்ளுங்க ராஜா. அப்படிப்பட்டவர்களை நீ மீட்டு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இனி வரும் ஆண்டுகளில் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது ராஜா. அரசாங்கத்துல எல்லா இந்த மாதிரி கஞ்சா பழக்கம், மது பழக்கம், இன்னும் இருக்கிற அநேக பழக்கங்களுக்கு தடை செய்ய வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, சோதன் தகப்பனே, எங்களோட அரசாங்கம் ராஜா இதற்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. என் தேவனே, 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு செழிப்பான ஆண்டாக, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக, தேவனை இன்னும் இறுகமாய் பற்றிக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நிற்கிற குடும்பமாக எங்களுடைய குடும்பங்கள் எழும்பி நிற்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சாட்சி உள்ள மனிதர்களாக மாற்றுங்க. சாட்சி கூற வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இளைய தலைமுறைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. யாரும் போன் அடிக்ட் ஆகக்கூடாது ராஜா. ஆண்டவரே, தீயதை பார்க்க கூடாது இயேசப்பா. தேசமே பயப்படாமல் இருந்து மகிழ்ந்து களி கூற கிருபை தாங்க ராஜா. ஹல்லேலூயா. சொந்தகப்படே, இது உம்முடைய தேசம் ராஜா. நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. சோதரம் தகப்படே, நாங்கள் சீர்பட்டு போக கூடாது, சீர்குலைய கூடாது ராஜா. ஸ்தோத்திர தகப்படே, ஸ்தோத்திரம் 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 தகப்படே. இந்த 2025ஆம் ஆண்டிலே ராஜா அடியெடுத்து வைக்க போகிற எங்களை நீ துரிதமாய் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் ஆண்டவரை துதிப்பது அவருக்கு ரொம்ப பிரியமான காரியம். இப்போது நம் மத்தியில் புதிய ஆராதனை இப்போ செய்ய போகிறோம். நம் மத்தியில் இருக்கும் பாஸ்டர் ஜி வில்லியம் இயேசு அதிசயமானவர் ஜெப வீடு அவர்கள் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை பிரியப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் என்னுடைய ஆராதனை நான் முடிச்சிடுவேன். இப்போ 12:20. ஹல்லேலூயா. எல்லா தயவு கண்களின் மூலம் எழுந்து நின்று முடிந்தால் எழுந்து கொள்ளுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த நேரத்தில் வேறு எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த நேரம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு நேரம். இந்த நேரத்தில் தயவுசெய்து கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே,
என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லமா? எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை வழியறியா அலைந்த என்னை கண்டிரவும் கண்களா. பா, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளை நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரா சகோதரியே, நாம் எதிர்பார்க்கும் முடிவுகளை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். வேற யாராலும் கொடுக்க முடியாது. வாலிப தம்பி, நீ எதிர்பார்க்கும் முடிவுகளை கொடுக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். இதே நிலைமை நாளைக்கு இருக்கும்னு சொல்லி நினைக்கவே முடியாது. எப்படி வேணுனாலும் நம்முடைய வாழ்க்கை தலைகளாய் மாறுவதற்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய நன்மைகளை கொடுக்கிறவர் ஒருத்தர் தான். வழியறியா அலைந்த என்னை கண்டீரேவும் கண்களால். இந்த வருஷத்துல ஜனவரி 13ஆம் தேதி என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். என் வாழ்நாள்ல ஜனவரி மாதம் ஒரு சின்ன வயிற்று பிரச்சனைன்னு சொல்லி வந்தது எனக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் 8 மாதங்கள் மருத்துவமனை வீடு என்று சொல்லி பல லட்சங்களை இழந்து நான் நின்றேன். அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லிதான் நான் நினைத்து பார்த்தேன். உண்மை அதுதான். என்னை ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு செத்த பணத்தை போல கொண்டு வந்து அந்த பெட்டில் போட்டாங்க, வார்டில். அவ்வளோதான். நான் நல்லா தான் உள்ளே போனேன் ஹாஸ்பிட்டல் உள்ள. ஆனால் வெளியே வந்து அதை தூக்கி கொண்டு எனக்கு மயக்க தெளிந்த பிறகு பார்த்தா வயிற்று ஃபுல்லாக அறுத்துட்டுக்கிறாங்க. 5-6 டியூப் வச்சுருந்தாங்க, 4-5 டியூபுகள். எனக்கு அது ஒன்றுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் மனைவி மாத்திரம் என் பக்கத்தில் நின்று அழுது கொண்டு இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும்னு நான் நினைத்தேன். இல்லை, என் வாழ்வில் ஆண்டவர் இதை அனுமதித்தார். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வழியறியா அலைந்த என்னை அவருடைய கண்கள் மாத்திரமே நம்மை காண்கிறது. இன்னைக்கு கூட ஒரு சில நாட்கள் மட்டுமே உண்டு. இன்னும் 9 நாட்கள். இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் 9 நாட்கள் மாத்திரமே உண்டு. என் அன்பு சகோதரா, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இன்னொரு 3 நிமிஷம் தான். கைகளை உயர்த்தி, கை இல்லாதவங்க கையை உயர்த்த தேவையில்லை. எனக்கு 2 கையை முடம், எனக்கு ஆண்டு கையை கொடுக்கலன்னா நீ கையை உயர்த்தாத, வேணாம், பிரச்சனை இல்லை. எனக்கு கை கொடுத்துருக்கிறாருன்னா 2 கையை உயர்த்தி கண்களை மூடணும். ப்ளீஸ், கண்களை மூடி எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை வழியறியா அலைந்த என்னை கண்டீரேவும் கண்களா. என்னை கண்டீரேவும் கண்களா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே.
உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாள் வரைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பது உம்முடைய கிருபை. இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்தது உம்முடைய கிருபை. இந்நாள் வரைக்கும் எங்களை சுமந்து வந்தது எல்லாம் நீங்க மாத்திரம்தான்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை பிரியப்பட்ட ஆண்டவருக்கு எல்லா கரங்களை தட்டி அப்படியே நன்றி சொல்லிடலாமா? எல்லாம் அப்படியே நன்றி சொல்லிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அவருக்கு பிரியமானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது செய்திக்கு கடந்து போகிறோம். நம் மத்தியில் இருக்கும் சிஸ்டர் பிரிஸ்சில்லா வில்லியம் அவர்கள் தேவ செய்தியை அளித்து இந்த வருடத்தின் ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா சத்தமா கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நம் எல்லாரோடும் அவர் பேச போகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? கண்களை மூடி ஆண்ட சமூகத்துல கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படிக்கு தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல நீங்க எதை சொல்ல சொன்னீங்களோ அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணி விட்டு இந்த இடத்துக்கு போக உதவி செய்யும். கர்த்தர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் அருமையான வாய்ப்பை தந்தேன் ஆண்டவருக்கு நன்றி. அருமையாய் அழைப்பு கொடுத்து கிரைஸ்ட் டிவி பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபையின் சார்பாக, என் சார்பாக, என் கணவர் சார்பாக, என் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்துக்கு வருவதற்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல சொன்னார். என்ன காரியம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லிவிட்டு வா என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ன என்ன ஆண்டவர் 3 விதமான ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அதற்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆபிரகாம் செய்த காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மொத்தம் ஆபிரகாம் 5 விதமான காரியங்களை அவர் செய்தார். ஆபிரகாம் செய்ததை நாம் இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23. அப்படிங்க சிஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு காரியம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக மாறினார். சிநேகிதன்னு சொன்னா ஃப்ரெண்ட், ஒரு நண்பன். ஒரு நண்பனாக ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நம்முடைய இருதயத்தை யாருக்கு வெளிப்படுத்துவோம்? நம்முடைய நண்பர்களுக்கு வெளிப்படுத்தும். தாய்க்கும் தகப்பனிடத்திலும் சொல்லாத சில காரியங்களை, தன்னுடைய உடன்பிறப்புகளிடத்தில் சொல்லாத சில விஷயங்களை கூட நண்பர்கள் இடத்திலே நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துவோம் இல்லையா? அதே போல இங்கு ஆண்டவருக்கு ஆபிரகாம் எப்படியாய் மாறினார்? நண்பனாக, சிநேகிதனாய் மாறினார். அப்படியானால் அவர் சிநேகிதனாய் மாறினார் சொன்னால் ஆண்டுடைய இருதயத்தை போல, ஆண்டுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இவருடைய இருதயம் என்னவாய் மாறினது, சிநேகிதனாய் மாறினது. என்ன நடந்தது? ஒரு முறை வேதாகமத்திலே, ஆதி ஆகமத்திலே பார்க்கும் பொழுது சோதம் கொமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கணும்னு சொன்னார்.
அவர் அழிக்க போகிறதை தன் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைக்காமல் எப்படி செய்வதென்று அவர் அறிவிக்க வந்தார். அப்பொழுது ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி தன்னுடைய பேசின ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே, ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழிப்பீங்களான்னு கேட்டார். அப்படி படிப்படியாய் 45, 30 இப்படி ஒவ்வொன்றாய் கேட்டு வந்து கடைசியில், ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான்கள் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களாப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு சிநேகிதனாய் மாறினார். ஹல்லேலூயா. அப்படி அந்த பரிந்து பேசுதலின் நிமித்தம் லோத்தின் பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி இந்த காரியம் செய்ததினால் தேவனோடு கூட சிநேகிதனாய் மாறினார் ஆபிரகாம். நமக்கும் அப்படிப்பட்ட இருதயம் இன்றைக்கு தேவை. வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். நமக்கு தேவனோடு கூட இருக்கிற அந்த சிநேகிதமான இருதயம், ஆண்டவரோடு நெருங்கி பழகுகிற அப்படிப்பட்ட இருதயம். எப்படி நம்ம ஆண்டவரோடு நெருங்கி பழக முடியும்? ஜெபம், துதி, வேத வாசிப்பு. ஆண்டோடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். ஒன்றும் கிட்ட போய் இன்னும் அவர் பக்கம் கிட்ட அமர்ற அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 20:7. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், ஆபிரகாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்போ அபிமெலேக்கு இடத்திலே ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் அங்கே போகும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இல்லையா? சாராயை அபிமெலேக்கு அழைக்கிறான் தவறான காரியத்துக்காக. ஆனால் அங்கே தன் சகோதரி என்று சொல்லிவிடுகிறார், பொய் சொல்லிவிடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நீ அழைத்த அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ மகா வேதனைப்படுவ, அவர் இன்னொருத்தருடைய மனைவியாக இருக்கிறான்னு சொன்ன பிறகு இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவர் அபிமெலேக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கும் தேவை. முதல்ல தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தார், இரண்டாவது தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தார். மூன்றாவது காரியம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 18:8. சமைத்த கன்றையும் எடுத்து ஆமென். ஹல்லேலூயா. இங்கே என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஆபிரகாம் உணவுகளை உபசரிக்கிற அப்படிப்பட்ட நல்ல பண்புடையவராயிருந்தார். அவர்கிட்ட ஒரு 3 புருஷர்கள் வந்தாங்க, தேவ தூதர்கள் என்று தெரியாமல் புருஷர்கள் வந்த உடனே ஆபிரகாம் தன்னிடத்தில் வந்த உடனே முதல்ல அவங்க கால்களை கழுவி கன்றுகளை அடித்து வெண்ணையும் இதெல்லாம் கொடுத்து அவர்கள் நல்லா உபசரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குணம், அப்படிப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அவங்க யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. தன்னை நோக்கி வருந்த அந்த 3 புருஷர்களை அவர்களை முதல்ல செய்தது அவர்களை உபசரிக்கின்ற காரியம். ஹல்லேலூயா. கல்தேயர் ஊர் என்கிற பட்டணத்தில், கல்தேயர் என்கிறதான பட்டணத்தில் தான் ஆபிரகாம், அவருடைய தகப்பன் தேராகு, அவருக்கு 3 பிள்ளைகள், ஆபிராம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உன் பேர் இனி ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்று சொன்னார். சாரா என்னப்படாமல் சாராள் என்று சொன்னார். நாகோர், ஆரான், இப்படி 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆண்டவர் ஆபிராமை அழைத்து நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு இருந்ததனால் கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, ஆமென், 3 வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்ல 3 பார்த்தோம். 1, தேவனுடைய சிநேகிதனாய் மாறினார். 2வது தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தார். 3வது தன்னை நோக்கி வந்த தூதர்கள் என்று தெரியாத அந்த புருஷர்களுக்கு கூட என்ன பண்ணினார்? உணவுகளை உபசரித்தார். 4வது காரியம், ஆதியாகமம் 12:7. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் என்ன செய்தார்? பலிபீடங்களை கட்டினார். பலிபீடங்களை கர்த்தர் பேசின அந்த இடத்துல, நிறைய இடங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கர்த்தர் பேசுறாரோ அந்த இடத்துல உடனே பலிபீடங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட துதி பலி இருக்கிறதா, ஸ்தோத்திர பலி இருக்கிறதா, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை பலி இருக்கிறதா? எப்பெல்லாம் பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு பேசின உடனே, சந்ததியை குறித்து பேசின உடனே ஆபிரகாம் பலிபீடங்களை கட்டி, ஹல்லேலூயா, ஆமென், நமக்குள்ள இந்த பலிபீடங்களை கட்டுகிற அனுபவம் இருக்க வேண்டும். பலிபீடங்களை கட்டி துதிக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்குமானால் சத்ரு நம்மளை விட்டு ஓடியே போய் விடுவான். நம்ம பக்கத்தில் அவன் வரவே மாட்டான். தோல்வி என்பது நமக்கு கிடையாது. நிச்சயம் நமக்கு ஜெயம், வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆபிரகாம் செய்தது காரியத்தை பாருங்க. பலிபீடங்களை கட்டி தேவனை தொழுது கொண்டதை போல, துதித்ததை போல நம்முடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம், தண்ணி ஜெபம், உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், மன்றாட்டு ஜெபம், விண்ணப்ப ஜெபம், ஜாமகார ஜெபம், இரவு ஜெபம், இப்படி ஒவ்வொரு ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பலிபீடங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம், கர்த்தரை துதிக்கிற அனுபவம், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சகோதரிய சாட்சி என்ன அப்படின்னா, அவருடைய மகளுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகாமலே இருந்தது. ரொம்ப நாளா திருமணம் ஆகல. அப்போ ஒரு நாள் அவங்க தேவ சமூகத்திலே அழுது ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, என் மகளுக்கு எவ்வளோ வரன்கள் வந்தாலும் சரியாய் திருமணம் அமையாமல் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், திருமணம் நடக்க போகிறதை போல நீ தேவனுக்கு பலிபீடங்களை, கர்த்தருக்கு பலிபீடங்களை, நன்றி பலிகளை செலுத்து என்று சொன்னாங்களாம். உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? வீட்டில் தினமும் காலை அதிகாலையில் எழுந்து தேவனுக்கு நன்றி பலி, நன்றி பலி, இந்த பாடல்களை பாடினாங்களா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. அப்போ இந்த பாடலை தினந்தோறும் பாடினார்களாம். காலையில் எழுந்து துதிச்சுட்டு, ஆண்டவரே, என் மகளுக்கு திருமணம் நடக்க போகிறது, திருமண நிகழ்ச்சி நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க, நல்ல ஒரு மகனை என் மகளுக்கு கணவனா தந்துட்டீங்க, நடக்கவே இல்லை. ஆனால் டெய்லி நன்றி பலிகளை பாடலை பாடி பாடி இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க பாருங்க. ஒரு மாதம் கூட ஆகலை, ஒரு மாதத்துக்குள்ளாகவே நிச்சயிக்கப்பட்டு திருமண காரியங்களை ஏற்பாடு செய்து கர்த்தர் முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில சத்ரு சில நேரங்கள் நிறைய வாசல்களை அடைப்பான். ஆனால் நம்ம துதிக்கணும். பலிபீடங்களை கட்டி தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை துதிக்கிற நன்றி பலியினாலே நம்ம துதிக்கும். ஒருவேளை எல்லாம் முடக்கப்பட்டு தான் இருக்கிறதா, அதற்காக கவலைப்பட வேண்டாம். என்னுடைய எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலை நீ திறந்து விட்டீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே துதித்து கொண்டே நன்றி செலுத்து கொண்டே இருந்தா அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து விடுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதை தான் செய்தார். பலிபீடங்களை கட்டி தேவனை துதித்தார். ஆமென். அடுத்த ஒரு காரியம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. 5வது காரியம், ஆபிரகாம் என்ன செய்தார்? தசம பாகங்களை கொடுத்தார். யாரிடத்திலே கொடுத்தார்? மெல்கிசேதேக்கிடத்திலே, ஆசாரியரான மெல்கிசேதேக்கிடத்திலே தசம பாகங்களை கொடுத்தார். அந்த தசம, அதுக்கு முன்ன வசனம் கூட படிக்கலாம், ஆதியாகமம் 14:19 கூட படிக்கலாம். ஆமென்.
ஆமென். எஸ் ஆமென் ஆமென். 18 கூட படிங்க சிஸ்டர். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து சொல்லு. அடுத்தது 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாகுவதாகன்னு சொன்னாரு. அடுத்து என்ன அடுத்து 20 என்ன தெரியுமா சொல்றாரு? உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரே, பகஞ்சரின் வாசல்களை நாங்கள் சுதந்தரிப்போம், பகஞ்சரிகளின் எல்லா மேடுகளை சுதந்தரிப்போம், பகஞ்சரினுடைய எல்லா வாசல்களை நாங்கள் சுதந்தரிப்போம் இயேசு என்கிற நாமத்தினால் அப்படின்னு சொல்லி நாம் அறிக்கை பண்ணி செபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா அடைக்கப்பட்ட பகஞ்சருடைய வாசல்களை சுதந்தரிக்க அவர் செய்வார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதித்த பிறகு ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றிலேயும் ஆசாரியனாக மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தேவனுக்கு தசம பாகத்தை நாம் என்ன பண்ணுவதில்லை, செலுத்துவதே இல்லை. 10ல் 1 பங்கு யாருக்கு தான்? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை நாம் கொடுக்காமல் அதை நாம் எடுத்து கொள்ளுகிறோம். அதனால தான் நம்ம அநேக காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படாமலே இருக்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்ணார்? எல்லாவற்றிலேயும் அப்படின்னா அவருக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, எல்லா ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாத்திலையுமே நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? கர்த்தருக்கு கொடுக்கறதுல தான் நம்ம கை சுருக்கிடுறோம், அதுல தான் நம்ம கையை என்ன பண்ணிடுறோம், பின் வாங்குகிறோம். அதனால நம்ம உழைத்ததுல ஒரு பகுதி கர்த்தருக்குரியதை நாம் ஒரு நாளும் நமக்கென்று நாம் எடுத்து வைக்கவே கூடாது. அது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்குரிய நாம் கொடுத்து விட வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணினார்? தசம பாகம் கொடுத்தார். 5 காரியம் செய்தவரை ஆண்டவர் வெறுமையா விட்டுருவாரா? வெறுமையா முதல்ல தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தார், தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தார், உபசரித்தார், பலிபீடங்களை கட்டினார், அடுத்து என்ன பண்ணினார்? ஆமா, தசம பாகங்களை கொடுத்தார். 5 காரியம் கொடுத்த இந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தார் தெரியுங்களா? 3 விதமான காரியம் ஆசீர்வாதம். 1, சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 75 வயதிலே தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அவர் பண்ணினதை அதே போல அவன் வயது சென்று தன் சரீரம் செத்தது என்றவன் எண்ணாதிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. சாராய் முழுவதும் வயது சென்றவளாய் மாறினார். ஆனால் கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அந்த ஈசாக்கின் மூலம் ஒரு திரளான ஜாதிகள் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்ததிகளின் பெருக்கம், சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை இன்று வந்திருக்கிற நமக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவன் மணல் அத்தனையாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்ன கூடாத அளவுக்கு அத்தனை திரளான சந்ததிகளின் ஆசீர்வாதம் நம் மேலே அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல அதை கொடுத்தார். 2வது என்ன கொடுத்தா தெரியுங்களா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். அப்போ ஆண்டவர் என்னவாய் மாற்றினார்? ஆபிரகாமை சீமானாய் மாற்றினார். தசமபாகம் கொடுத்த ஒரு மனிதனை கர்த்தர் வெறுமையாய் தரிதனாய் வைத்தாரா? இல்லை ஒன்றும் இல்லாமல் வைத்தாரா? இல்லை, சீமானாய் மாற்றினார். ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் பூமியை தாங்க கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்மளாம் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அழுவோம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் யோசிப்போம், ஆண்டவர் இது கிடைக்கணும் அதை கிடைக்கணும். ஆண்டவர் நமக்கு தர்றதெல்லாமே எப்பவே பெரிய காரியம் இல்லை, பெரிய விஷயம். எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஊழியத்தில் வந்த நாட்களிலே இடைப்பட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக போன்ற வருடம், அது முன்ன வருடம் எங்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஊழியத்துக்கென்று பணங்களை செலவழித்து இப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென்று எங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் வந்துருச்சு. வீட்டில் பண கஷ்டம் வந்த பிறகு அந்த மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை ப்ரொவிஷனல் இல்லையா, தேவையான அரிசி பருப்பு ப்ரொவிஷனல்ஸ் அதெல்லாம் வாங்கக்கூட பணமே இல்லாமல் போய்விட்டது. நான் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து ஆண்டு சமூகத்திலே முழங்கால் படித்து செபித்தேன். ஆண்டவரே, நான் கேட்க வேண்டிய என் பரம தகப்பன் நீர் தான் இல்லை, நான் யாரிடத்திலும் போய் கேட்க மாட்டேன், என் தேவை சந்திக்கிறவர் நீர், ஆகவே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தது பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு வந்தது. என்னன்னா, அன்னைக்குள்ள யாரோ ஒருவர் வந்து என் கையில் ஒரு காணிக்கை தர்றதை பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி கொடுக்கறதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை காண்பித்தோடனே நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க, அது உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குற காரியத்தை நான் ஆண்டுகிட்ட அப்படி தான் சொன்னேன். என் தேவை சந்திக்கப்பட வேண்டும், ஊழியமும் இருக்குது, வீடும் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் என் வீட்டுக்குன்னு கொடுக்கணும்பா, நான் என்னுடைய ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல் அன்றைக்கி சாயந்தரம் 5 ஆச்சு, 5:30 ஆயிடுச்சு, சரியான மழை வந்துடுச்சு, ரொம்ப மழை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி வரை மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ நானும் பார்த்தேன் மழை பெஞ்சிட்டு, சரி கர்த்தர் காமிச்சது எப்படியாவது நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட் ஆகிட்டேன். 6:45 7 மணி ஆகுது, மழை பயங்கரமாக பெஞ்சிட்டே இருக்கு. ஒரு குடும்பம் கதவை தட்டினாங்க, கேட்டை தட்டினாங்க. சரின்னு போய் அந்த கேட்டை திறந்த உடனே அந்த குடும்பம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த குடும்பம் எங்கள் கையில் ஒரு காணிக்கை கொடுத்து அவங்க சொன்னது என்னன்னா, இது உங்கள் வீட்டுக்குன்னு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, என்னோ தெரியல, இது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என் மனதில் வந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏன் நீங்கள் இதை இப்படி இந்த மழையில் வரணும்னு என்ன அவசியம் இருக்குது, அடுத்த நாள் கூட வரலாம் தானே அப்படின்னு. இல்லை, அது என்னோ தெரியல, என் மனசில் என்னை நீ போ சீக்கிரம் போய் கொடுன்னு ஏன்னா உந்துதல் வந்துட்டே இருந்துச்சு. அதனால் அந்த மழை கூட பார்க்காதபடி கொடை பிடிச்சிட்டு 2 பேரும் வந்து அந்த காணிக்கையை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, கர்த்தரை நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைக்காக இதை நான் சொல்லுகிறேன். கட்டாயம் அநேகரை உங்களை உயிர்ப்பிப்பதற்காக, இந்த சாட்சி உங்களுக்கு உதவியா இருப்பதற்காக தான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். நிச்சயம் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, சகலவற்றையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். 3வது என்ன காரியம் தெரியுங்களா? 3வது ஆசீர்வாதம், அவர் விசுவாசிகளின் தகப்பனாக உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எதெல்லாம் ஆபிரகாமுடைய காரியம் என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி ஆபிரகாமுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் மோசே காலம் வந்தது இல்ல. மோசையில தான் ஆண்டவர் நியாய பிரமாணத்தை தந்தார். ஆபிரகாம் இருக்கிற என்ன இல்லை, நியாய பிரமாணங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் எதை சொன்னாரோ ஒரு கேள்வியும் கேட்காமல் அப்படியே அதை நம்பினார். ஹல்லேலூயா. அப்படியே நம்பினதுனால அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை படிக்கலாமா? கலாத்தியர் 3. ஆமென். ஆமென், ஆமென். இன்னொரு அடுத்து படிங்க. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு முறை படிக்கலாம். கலாத்தியர் 3:14 படிக்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் பண்ணப்பட்டன சந்ததிகள். படிங்க. ஆமென். அந்த சந்ததியே கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அந்த சந்ததி கிறிஸ்துவாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் சந்ததிகள் தான் நீங்களும் நானுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இங்க வசனத்துல, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது உண்மைதான், ஆனால் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து தான் நம்முடைய சந்ததி. அவர் சந்ததியில வந்தவர்கள் தான் நாம். கிறிஸ்து தான் நமக்கு அந்த சந்ததி ஏற்படுத்தி இருக்கிறார். உண்மையா சொல்லணும், நாம் எல்லாம் யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். அந்த புறஜாதிகளாகிய நம்மளை ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து அந்த சந்ததியிலே வந்து நம்மளை ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக கர்த்தர் இன்று மாற்றினார். அதைகளை இயேசு அந்த இடத்துக்கு வந்து, கிறிஸ்து அந்த சந்ததியிலே வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொந்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அண்ணா இயேசு நமக்காக அவர் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த கிறிஸ்து தான் ஆபிரகாமின் சந்ததியாக, அந்த சந்ததியில இயேசு தான் அந்த சந்ததியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையினாலே ஆண்டவர் நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் அவர் உடைத்தார், எல்லாவற்றையும் உடைத்தார். அருமையான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த 3 வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மேல் அவர் வைக்கிறார். ஆபிரகாம் செய்ததை போல நாமும் பலிபீடங்களை கட்டி தேவனுடைய சிநேகிதனாக, ஆமென், துதிக்கிறவர்களாக 5 காரியங்களை செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு அல்லாமல் வேறு ஒருவருக்கு அல்ல, நமக்கு தான் அது சொந்தமாக மாறும். நம்ம எல்லாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கடைசியா நாம் செபிக்க போகிறோம். ஆவியான ஒரு விசை நம் மத்தியிலே அவர் உச்ச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாமே இரட்டிப்பான அபிஷேகம் நம் மேல ஊற்றப்பட்டு இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த ஊழியத்தின் தடைகளை உடைக்கும்படிக்கு நாம் எல்லாரும் ஆவியில நிரம்பும் பொழுது கர்த்தர் இந்த ஊழியத்தில் உள்ள சகல தடைகளை, எந்த இடத்துல சத்ரு வாசல்களை அடைத்திருக்கிறானோ அந்த வாசல்களை கர்த்தரே அந்த வாசல்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லவர். நல்ல கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி துதித்தால் தான் தடைகள் உடைக்கப்படும். ஆபிரகாம்
நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒருமனப்படலாம். நாம் இங்க கூடி இருப்பது வெறுமையாக அல்ல, நாம் கூடி இருப்போமானால் ஒரு நோக்கம், அடைக்கப்பட்ட இந்த எல்லா வாசல்களை கர்த்தர் மீண்டும் திறக்கும்படி. ஹalleluya. ஒருமனப்பட்டு ஓரா சங்கேனாதரா நல்ல ஒருமனப்படலாம். thank you lord hallelujah. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரத்தக்கதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு சின்ன அறைக்குள்ள இந்த ஊழியம் நின்று விடாதபடிக்கு கர்த்தர் வாசல்களை திறக்கும்படி, இந்த பிரயாசங்கள் வீணாய் போகாதபடிக்கு. ஹalleluya hallelujah. ரதடல ரதினா லகடடட லகடதரா. yes lord. ஆமென் ஆமென் ஆமென். ஓ சந்தரா மாமா ஓ மாமா 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 ஓ சங்கனா தரரரரதல ஓர சங்கரதியா ஓர சங்கரகதடர சங்கரதியா. ஆமென். கல்வாரி சிலுவையினாலே என் சாபங்கள் உடைந்ததை என்று சொல்லுவோம். ஹalleluya. ஆண்டவரே இப்போது அவன் ஓடி போடத்தக்கதாக. ஹalleluya. நீரா சந்தரகதினா லமடலரகதடல சந்தரதட. சத்ருவே உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஊழியத்தின் மேல உன் கையை எடு. ஆமென். பொருளாதார முடக்கத்தை கொடுக்கிற பொல்லாத சத்ருவே உன் கையை எடு, உன் கையை எடு, உன் கையை எடு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இந்த ஊழியத்தின் மேல ஆமென் பொருளாதார முடக்கத்தை கொடுக்கிற ஆமென் பொல்லாத சத்ருவே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நீ விலகி ஓடு, விலகி ஓடு, விலகி ஓடு. கல்வாரி சிலுவையினாலே இயேசு சாபங்களை முறித்திருக்கிறார். ஆமென் ஆமென். நன்றி. ஹalleluya. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஒருமனப்பட்டால் இங்கு விடுதலை உண்டு. ஆமென். இந்த ஊழியத்திலே ஒரு மாற்றம் வருவதாக. புதிய வருஷத்துக்குள்ள போகப்பட்டது. புதிய கிருபைகள் ஊழியத்தில் பெருகும், ஊழியத்தில் ஆசீர்வாதம், ஊழியத்தில் வளர்ச்சி, ஆத்துமாக்கள் நிரப்பப்படுவது. ஹalleluya hallelujah. எந்த நோக்கத்துக்காக இந்த டிவி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை நிறைவேறட்டும், அதை நிறைவேறட்டும், அதை நிறைவேறட்டும். சத்துரு முடக்கிற எல்லா வல்லமைகள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரஷதன ரஹந்தர சந்தர ஷதரே மஹந்தர. thank you பா. இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் தடைகள் விலகினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விலகி போட்டு விட்டேன் எல்லாம் சத்ரு. ஆமென் ஹalleluya. அவன் ஹalleluya தோற்று போய் விட்டான், தோற்று போய் விட்டான், அவன் வெட்கப்பட்டு போயிட்டான். அத்தன் மீண்டும் ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரே துளிர்விடச் செய்கிறேன், துளிர்விடச் செய்கிறேன். காய்ந்த ஆரோனின் கோலை துளிர்விடச் செய்ததைப் போல கர்த்தர் இந்த மினிஸ்ட்ரியை, இந்த ஊழியத்தை மீண்டும் துளிர்விடச் செய்கிறேன். ஆண்டவரே இரவும் பகலும் அருமையான சகோதரனும் சகோதரியும் அப்பா மிகுந்த துக்கம், அவருடைய துக்கம் வெளியில சொல்ல முடியாத படிக்கு இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ஓ ரஷந்தே நாம ராத்தனா ஷகதடா லஷந்தடா மாது லேப்ரா ஹசந்த்ரிகம் டலரோ ஹோப்ஷத்ரிகம் டலரதி ஓ லஷந்தரா.
ஹௌல சந்தரி கண்டலர சதர ஹொந்தர திக்கலதினா ஹௌல சந்தரே ஹந்திரி கம்டனோ ரோக்கடாதி கம்டனோ. Thank you Father, thank you Father. Hallelujah, hallelujah. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு மேல கத்த இனிதான் ஆரம்பம் சொல்லுகிறார். கத்த சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். புதிய காரியம், நீங்கள் அதை அறியீர்களா? ஓரா சந்தரே கந்தோரா தீனா லகடதரா ஓரா சந்தரே. புதிய காரியத்தை கர்த்தர் ஊழியத்திலே அவர் வைக்க போகிறார். புதிய ஆண்டுல அந்த புதிய காரியத்தை செய்ய போகிறார். லேகரா சந்தர வரும் நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிற துதி அந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஹalleluya. புதிய வருஷத்துல நிறைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப் துதிகள் 7 மணி நேரம் 5 மணி நேரம் துதிகள்லாம் இங்க ஏறெடுக்கப்பட போகிறது. அந்த துதி தடைகளை உடைக்க போகிறது. ஆண்டு சொல்றாரு, அந்த துதி உங்க பொருளாதார தடையை உடைக்க போகிறது. அந்த பொருளாதாரத்தை மேற்கொள்ள முடியாதபடி நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள், கலங்கி இருக்கிறீர்கள். எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாதபடிக்கு கலங்கி இருக்கிறீர்கள். ஆண்ட சொல்லுகிறார், துதிக்கும் பொழுதே தடை உடைக்கப்படும். புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லுகிறேன். வார்த்தைக்காய் நன்றி. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். ஆண்டவரே, வாய்ப்பு கொடுத்த உமக்கு நன்றி. அருமையான அழைப்பு கொடுத்த பிரதருக்கும் சிஸ்டருக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் நன்றி. ஆண்டவரே, கணவரும் நான் இந்த இடத்துல ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்ப பிரயோஜனமான பாத்திரம், உடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம். கர்த்தரை மகிமை அடைவீராக. துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். இந்த 2024ஆம் ஆண்டில் இவ்வளவாய் வழிநடத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த கிரைஸ்ட் டிவியில் கூட 2 பேர் ஒரு சாட்சி, ஆனால் 2 பேருமே வரலை. ஒரு சூழ்நிலை. பிரசங்கிராஜ்னு என்னுடைய மச்சான், அவருடைய மனைவி ரொம்ப பிரச்சனை, வேலை நிமித்தமாக சிஎம்சியில் தான் பண்ணி செஞ்சுன்னு இருந்தாங்க. ரொம்ப குடும்ப பிரச்சனை. எப்படியாவது வெளி தேசத்துக்கு கடந்து போகணும்னு எத்தனையோ முறை முயற்சி பண்ணப்பெல்லாம் ரொம்ப ஃபெயிலியர் ஆனது. கர்த்தர் கிருபையினால் ஒரு நாளும் அவங்கள ஜெபம் பண்ணினே இருப்பேன். இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி துபாய் பட்டணத்துக்கு கடந்து போனாங்க. இன்றைக்கி என்னுடைய இந்த நிகழ்ச்சி கூட உணவுக்கு அவர் தான் கொடுத்தாரு. அதேமாரி அவங்க எப்போது மீட்டிங் நடத்துகிறீங்களோ அப்போல்லாம் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன்னு சொன்னார். அந்த குடும்பத்திற்காக கிரைஸ்ட் டிவியில் சொல்லி ஜெபிச்ச ஒரு பெரிய ஒரு சாட்சி அது. அதுக்காக நன்றி. அதே போல் தான் என்னுடைய அக்கா மகள் ஸ்வேதா. நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், ஜெபத்தில் அதிகமாக இருக்கணும்னு. ஜெபத்தில் அதிகமாக இருந்தாலுமே நிறைய காரியங்கள் நடக்கும் அப்படின்னுவேன். அதேமாரி இந்த ஆண்டுக்குள்ளே முடிவதற்குள்ளாக உனக்கு ஒரு வேலையை தருவார். இந்த இடத்துல சாட்சியாக நிற்க வைப்பன்றது சொன்னேன். இன்றைக்கி வர முடியல, இன்றைக்கி அவங்க சப்மிட் பண்ணணும். கர்த்தர் இந்த ஆண்டிலே அவங்களுக்கும் சிஎம்சியில் லேப் டெக்னீஷியனில் பிளட் கேம்பில் அவங்களுக்கு நிரந்தர ஒரு வேலையை கொடுத்தாரு. இந்த 2 சாட்சி இந்த கிரைஸ்ட் டிவியில் ஜெபித்ததில் நடந்தது. இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஜெப குறிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க. தொடர்ந்து நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதேமாரி விடாமல் முயற்சி பண்ணேன். இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். இந்த ஊழியத்தில் எப்படியாவது திரும்பி இதை நடத்துவேன், அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த வருஷத்தில் முடியாதுன்றதை முடிச்சு கொடுத்த தேவன் நன்றி. அதுமாரி தான் இதை இன்றைக்கி ரெடி பண்ணி இன்றைக்கி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் கிரைஸ்ட் டிவின்னு டவுன்லோட் பண்ணால் இதை எல்லாருமே எப்பொழுதுமே பார்க்கலாம். இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக போயிட்டு இருக்குது. நான் அன்றைக்கி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், இது நான் எந்த நோக்கத்துக்கும் ஆரம்பிக்கலை. எல்லாருமே இதில் பேசணும், எல்லாருமே ஊழியம் செய்யணும். என்னால் முடியல அப்படின்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காசு இருந்தால் நான் இவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முடியலன்றாங்க. அதுமாதிரி முடியாதவங்களுக்கு நீங்கள் வாங்க, உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுத்து நீங்களும் இந்த சேனலில் உங்களுடைய
வார்த்தைகளை சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பயன்படும். அப்படி தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாக இதை முடியாதுன்னு சொன்னதை இன்றைக்கி முடித்து ஓடிட்டுக்குது. லேசாக தான் ஆரம்பிக்கிறேன், ஆனால் அதை பயங்கரமாக பண்ணிடுறாரு. அவ்வளவே தான் இன்றைக்கி கடந்து போய் இப்படி இருக்குது. இன்னும் நீங்கள் அந்த கிரைஸ்டிவுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும்னு நான் எதிர்பார்த்துருக்குறேன். நானும் இன்னும் அவருக்காக இதை மட்டுமே நான் பயன்படுத்திக்கின்னு இங்கே இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கமாக இருந்தாலும் நானும் ஒரு பக்கமாக கடந்து போனோம் அப்படின்றது தான் என்னுடைய முடிவும். கிரைஸ்டி ஊழியத்தை நாங்களும் பெரிதாக எடுத்துன்னு போனோம். இந்த ஆண்டில் ஆரம்பித்து முதற்கொண்டு சிறு சிறு காணிக்கைகளாக கொடுத்தாங்க. அதனால் சின்ன விதையாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் எனக்கு பயன்பட்டது. ஒவ்வொரு காணிக்கையும் எனக்கு பயன்பட்டது. அந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் என்னுடைய போக்கிய மரத்தையும் எல்லாவற்றிலையும் எனக்கு பாதுகாவலாக இருந்த கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. இந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் திரும்பவும் நன்றி. ஆனால் அந்த நன்றி இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. முந்தா நேற்று கூட ஒரு பிரதரை பார்க்கும்போது அவர் சொன்னார், ஆண்டவர் உலகத்தில் வரும்போது ஒன்றுமே சொல்ல, அழகாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார், உங்களுக்கு அன்பு இல்லைன்னா இது இங்கே எதுவுமே கிடையாது. அன்பு அதிகமாக இருக்கணும், சமாதானம் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு வேலையே நீங்கள் எது செஞ்சாலும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு. யாராவது ஒருத்தர் சோர்வாக இருக்கிறேன்னா யாருன்னா ஒருத்தர் அனுப்பிடுறாரு. அனுப்பி எதனா ஒரே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பேசுகிறாங்க. நான் வாக்கிங் போய்ட்டு வந்தேன்னு சொல்லுவேன், இன்னைக்கு காலையில் ஒருத்தரை பார்த்தேன் இதுமாரி சொன்னார் அப்படின்னு. கைவிடாமல் பிடிக்கிறாரு. நான் சில நேரத்தில் அந்த கைகளை விட்டுணுன்னு ட்ரை பண்ணாலும் அவர் விடாமல் பிடிக்கிறாரு. தொடர்ந்து நவீனுக்காகவும் ஒரு சின்ன 1000 ஸ்டேவான் ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பு, இந்த ஐக்கியம் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வந்த ஒருத்தருக்கும் கிரைஸ்டின் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். கடைசியாக 1000 பிரதர் வந்து ஜெபிச்சு ஆசீர்வாதத்தோடு இதை நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே எழுந்து நின்று கடவுளுடைய சமூகத்துக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், நாம் யூதர்கள் அல்ல, புறஜாதிகளாய் இருந்த போதிலும் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் என்னை நான் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரைட் நவ் இப்போதே ஆவியானவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். ஆவியானவரே உம்முடைய கருத்துக்குள்ளா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவே பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருமே நன்றின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புத விதமாய் நடத்தினாரே, நன்றின்னு சொல்லலாம். இயேசுவே கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்தீரே, நன்றின்னு சொல்லலாம். ஆவியானவரே உம்முடைய அன்பு எங்கள் மீது பெருக பண்ணினீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆவியானவரே புதிய வருடத்திலே இயேசுவே எங்கள் வாழ்க்கையிலே புதியதான காரியங்களை, புதியதான ஆசீர்வாதங்களை, புதியதான நன்மைகளை இயேசுவே எங்களை காண செய்ய போறீரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளில் இருந்து எகிப்து ஆயிருந்த பாவங்கள், அடிமைதனங்கள், எல்லாவித போராட்டங்களில் இருந்து கர்த்தர் எங்களை ரட்சிக்க போறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்மறையான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமா இந்த கிரைஸ்ட் டிவிக்காக செபிக்கலாமா? இந்த ஊழியம் கர்த்தருடையது, இந்த ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்திற்கே இந்த ஊழியத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமைப்படுத்தும்படிக்காக எல்லாருமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதாறு இயேசுவே இந்த சேனலை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதிங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக கடவுளாகிய நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இயேசுவே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படணும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும் ஆண்டவரே. இதை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபங்கள் மாறணும் ஆண்டவரே. எல்லா அடிமைதனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாகும் 1:13 சொல்லப்பட்டபடி நுகத்தின் பிணையல்களை கர்த்தர் முறிப்பீராக in the name of Jesus. ஆவியானவரே இந்த சேனலை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே இதை நடத்துகிற அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கூர்ந்து கவனித்திருக்கிறீர் சுவாமி.
ஆவியானவரே, இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள், பாரங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆவியானவரே, இதை இனி வருகிற நாட்களிலே ஒரு பெரியதான மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ, இது முடிந்து போனது என்ற நிலையிலிருந்து கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறார் என்று நீர் கரம் பிடித்து பிள்ளையை எழுப்பினீரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற புதிய ஆண்டிலே இந்த ஊழியத்திலே ஒரு புதியதான துவக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே இயேசுவே இந்த கூட்டத்திலே வந்து பங்கு பெற்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆவியானவரே, எத்தனையோ வாழ்க்கை, எத்தனையோ விதங்களிலே போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் எதிராய் நிற்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ அவமானங்கள் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்தாலும் இயேசுவே அதற்கு எதிர்மறையான மனிதர்களும் எதிர்மறையான சூழ்நிலைகளும் எங்களை வேதனைப்படுத்துகிறது ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் இயேசுவே நீர் மாற்றி போட்டு புதியதான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரா கர்த்தர் எங்களை காண செய்வீராக ஆண்டவரே. ஆவியானவரே, செய்தி கொடுத்த அருமையான சகோதரிக்காக செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற பாரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. அநேக சூழ்நிலைகள் சுவாமி இயேசுவே ஊழியத்திற்கு மாறாய் நடந்திருக்கிறது. இயேசுவே ஊழியத்திற்கு விடாமல் எழும்பியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி, உம்மை விடாமல் பற்றி பிடித்திருக்கிற குடும்பம் ஆண்டவரே, அந்த பகுதியில் உமக்கென்று கர்த்தர் சாட்சியாய் எழும்ப பண்ணுகிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் எங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். சாபங்கள் மாறணும், வியாதிகள் மாறணும், கடன் பிரச்சனைகள் மாறணும், குடும்பத்திலே தேவ சமாதானம் உண்டாக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ நான் உன்னுடனே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தோடு நீர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும் in the name of Jesus. எல்லா வேதனைகள் மாறட்டும் in the name of Jesus. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய திருவுள சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய தயவையும் அன்பை எங்கள் மீது பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே, வருகிற புதிய ஆண்டிலே புதியதான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. சகல துதி கன மகிமையாமுடருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் ஒத்தாசையும் வழிநடத்துதலும் தேவ சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம்மோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தும் நம்மோடும் இந்த கிரைஸ்ட் டிவி சேனலோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரியந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்கள். பூலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வருகிறது. இது உங்கள் கிரைஸ்ட் டிவி. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மத்தேயு 24:14.